வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் நல்ல நாளில் உங்களை எல்லாம் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். நானும் என்னோடய ஃபேமிலியில் எல்லோரும் சேர்ந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாம் ஜாலியாக கொண்டாட ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த பொங்கல் நாளில் நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி சக்கர் பொங்கல் எப்படி பண்ணுறது சொல்லி நேற்று நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாயாசம். பாயாசம் சொன்ன உடனே எல்லோரும் என்ன பண்ணுவீங்க? ஒன்று சேமியா பாயாசம், இல்லை பால் பாயாசம், இந்த மாதிரி தான் வீட்டில் பண்ணியிருப்பீங்களே. இன்னொரு சிம்பிளான ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி இந்த பொங்கலுக்கு நீங்கள் வீட்டில் பண்ணலாம். ரவை பாயாசம், இதோட வாழைக்காய் வறுவல். இந்த வாழைக்காய் வறுவல் எதுக்காக நான் இன்றைக்கி பண்ணுறேன்னா, இந்த பொங்கல் நல்ல நாளில் எல்லோரும் நாட்டு காய் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த வாழைக்காய் இந்த மாதிரி காயெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால் ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான இந்த வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ரெசிபிக்கும் தேவையான பொருட்கள் நம்ம பார்த்தலாமா? ரவை 40லேருந்து 50 கிராம், பால் 1/2 லிட்டர், சாரப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 10லேருந்து 15 நம்பர், காய்ந்த திராட்சை 10லேருந்து 15 நம்பர், சேஃப்ரான் தேவையான அளவு, ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த பாயசம் பண்ணும்போது ஃபஸ்ட் நம்ம ரெகுலராக வீட்டில் பண்ணுற மாதிரி தான், வேறு எதுவுமே இல்லை. இந்த முந்திரி பருப்பும் இந்த காய்ந்த திராட்சையும் லைட்டாக வறுத்துறோம். இந்த முந்திரி பருப்பு கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் அப்புறம்னா காஞ்ச திராட்சை போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். பழக்கப்பட்டவங்க ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு வறுக்குவாங்க. ஸோ அதனால் நான் டேரெக்டாக கீழே போட்டு கோல்டன் ப்ரௌனில் வறுத்து எடுத்துடுறேன். இந்த பருப்பையும் காஞ்ச திராட்சையும் வறுத்து எடுத்துடுறோம். அதே எண்ணெயில் நம்மக்கிட்ட இருக்க இந்த ரவையை போட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துடலாம். ரவையை எதுக்காக வறுக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கரெக்டாக அந்த பாலில் மிக்ஸ் ஆகி வரும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நெய்யில் வறுத்துறோம். அது மட்டும் இல்லை, அந்த ரவைக்குன்னு ஒரு பச்சை வாசனை இருக்கும். அந்த பச்சை வாசனையும் போகணும். இப்போ இந்த ரவையை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். ரவை வறுக்கிற டைமிங் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் அதிகபட்சம் போதும். இதுக்கு பிறகு இந்த ரவையிலே டைரெக்டாக பால் ஊற்றுறோம். பால் ஊற்றும் போது கொஞ்சம் கவனமாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன் கேட்டிங்கன்னா, ரவை கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அப்படி கெட்டி ஆனாலும் நீங்கள் உடனே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது அந்த ரவையும் பாலும் கரைஞ்சி வந்துடும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த பாலை ஒரு கொதி விடணும். அதாவது ஒரு பாயில் வந்த பிறகு இந்த இடத்துல தண்ணி யூஸ் பண்ணுறோம். இந்த தண்ணியோட அளவு எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா, 600லேருந்து 700 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எதுக்காக தண்ணி இந்த அளவுக்கு ஊற்றிருக்கோம், பால் கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த ரவை இருக்குது பார்த்தீங்களா, ரவை குக் பண்ணும்போது கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் வந்துடும். பாலும் அது மாதிரி ஆடை தட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம தண்ணி ஊற்றினா உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் சேஃப்ரான், அதுக்கப்புறம் சாரப்பருப்பு, ஏலக்காய் பொடி. இந்த ஏலக்காய் பொடியெலாம் போட்ட பிறகு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக வெள்ளை கலரில் இருக்க அந்த ரவை பாயாசம் கலர் மாற ஆரம்பிக்கும் இந்த சேஃப்ரான் போட்ட பிறகு. பாயாசத்தில் நம்ம என்னதான் முந்திரியும் அதுக்கப்புறம் காஞ்ச திராட்சையும் போட்டாலும் இந்த சாரப்பருப்பை போட்டு சாப்பிட்டா அது ஒரு தனி டேஸ்ட்டுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்ல வரேன். இந்த பாயாசத்துக்கு சர்க்கரை எடுத்த உடனே பாலில் போட்டுருவாங்க. ஆக்சுவலாக அப்படி போடவே கூடாது. இந்த பால், அதுக்கப்புறம் இந்த சேஃப்ரான், அதுக்கப்புறம் இந்த ரவை எல்லாம் குக் பண்ணி எல்லாம் முடிச்சு வந்த பிறகு கடைசியாக தான் சர்க்கரை போடணும்.
ஏன் கேட்டிங்கன்னா சர்க்கரை எடுத்த உடனே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு பாலோட அளவு அதிகமாக இருக்கும், சர்க்கரை தன்மை அதிகமாகும். அப்போது என்ன ஒன்றா கொதிக்கும் போது கொஞ்சம் கெட்டியான ஒரு பக்கம் வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் சக்கரை தன்மை அதிகரிக்கும். அதனால் எப்போவுமே நீங்கள் வீட்டில் பாயசம் பண்ணும்போது கடைசியாக போடுங்க. அப்போ தான் கரெக்டான அந்த பாலுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட முடியும். அதனால 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சக்கரை செக் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், இந்த பாயசம் கரண்டில் எடுத்தால் இந்த மாதிரி கரெக்டான டெக்ஸ்டில் வரணும். கெட்டியாக இருந்ததுன்னா சாப்பிட்றது நல்லா இருக்காது. அதே டைமில் இந்த ரவை பாயசம் பொறுத்த வரைக்கும் சுட சுட சாப்பிடணும். சூடு ஆறி சாப்பிட்டா அந்த ரவை பாயசம் சாப்பிட்ற பலனே இருக்காது, அந்த டேஸ்ட்டும் உங்களுக்கு கொடுக்காது. இது தொடர்ந்து வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். வாழைக்காய் 2 நம்பர், இடித்த பூண்டு 10 பல், காய்ந்த மிளகாய் 4லேருந்து 5 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், சீரகம் தாளிப்புக்கு தேவையான அளவு, கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வாழைக்காய் கட் பண்ணுறோம். வாழைக்காய் நீங்கள் க்யூப்ஸாக கட் பண்ணலாம், இல்லை ரவுண்டாக கட் பண்ணலாம், இல்லை ஸ்கொயரோட கட் பண்ணி போடலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. ஆனால் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணும்போது என்ன சைஸில் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். இப்போது இந்த வாழைக்காவை நல்லா ரவுண்டாக கட் பண்ணியிருக்கோமா, கட் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி திக்கான சைஸில் கரெக்டாக இருக்கும். ரொம்ப மெலிசாக இருந்தாலும் குக் பண்ணும்போது உடைய ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த மாதிரி திக்காக இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்காக ரொம்ப பெரிய திக்காக வேண்டாம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வாழைக்காயில் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மசாலானா சில்லி பவுடர் தனியாத்தூளில் வெறும் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு போட்டிருக்கு. எதுக்காக போடுறீங்கன்னா அந்த கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் உப்பு மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், தாளித்து அந்த வாழைக்காய் இதில் போட்டு குக் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதுக்கு பிறகு கடுகு, சீரகம், இடித்த பூண்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி உடச்சி போடுங்க. விதையோடு போடும்போது உங்களுக்கு காரத்தன்மை கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் கருவேப்பிலை, மஞ்சத்தூள், தனியா பவுடர், மிளகாய் பவுடர். மிளகாய்த்தூள் அதிகமான குவான்டிட்டி வேண்டாம், நான் சொன்ன குவான்டிட்டி கரெக்டான அளவு தான். ஏன் கேட்டிங்கன்னா இதில் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி தான் சில்லி பவுடர் அளவு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அந்த மசாலா பச்சை வாசனை போன பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏற்கனவே மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த வாழைக்காவை அப்படியே இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து இதை குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதிகமான தண்ணி வேண்டாம். அதிகமான தண்ணியாக இருந்தால் கண்டிப்பாக வாழைக்காய் குக் பண்ணும்போது ஓவர் குக் ஆகி உடைய ஆரம்பிச்சிடும். உடையாமல் கரெக்டான பக்குவத்தில் இடணும். அதனால தேவையான தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுறோம். இந்த மாதிரி நல்லா குக் பண்ணி முடித்த பிறகு ஃபைனலாக கொத்தமல்லி போடுறோம். மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை விட்டு இறக்க வேண்டியதான். சிம்பிள் ரெசிபி. காய் வெந்த பிறகு தான் நம்ம மிளகுத்தூள் போட்டிருக்கோம். அதே டைமில் வெல்டன் கரெக்டான ஒரு 95% அளவுக்கு நீங்கள் மிளகுத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கும். அதே டைமில் இந்த வாழைக்காய் வேகிறதுக்கு முன்னாடி மிளகுத்தூள் போடாது. மிளகுத்தூள் போட்டு ரொம்ப நாள் குக் பண்ணால் கண்டிப்பாக கசப்பு தன்மை வரும். அதாவது சூடாக சாப்பிடும்போது ஒன்றும் தெரியாது. சூடு ஆறின பிறகு நீங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக லைட்டாக கசப்பு தன்மை வரும். அதனால் வெந்த பிறகு கடைசியாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி.
என்னங்க இந்த பொங்கல் நல்ல நாளில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரவா பாயசம் வாழைக்காவல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்னொரு எல்லாருக்கும் விஷ் பண்ணிவிட்டு நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். See you, bye bye, take care, என்ஜாய் பண்ணுங்கள்.